வரும் 2016 நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி அமைக்க முன்வர வேண்டும் என மதிமுக, ஐஜேகே உள்ளிட்ட 8 கட்சிகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். பாமக தலைமை பொதுக்குழு கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், 96ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெயலலிதாவிற்கு எதிராக குரல் கொடுத்தது போல் தற்போதும் குரல் கொடுக்க நடிகர் ரஜினிகாந்த் முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். கூட்டத்தில் பேசிய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக ஆட்சிக்கு வந்தால் பச்சிளம் குழந்தைகளுக்கு 1 ஆண்டு வரை இலவசமாக பால் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோரும் பேசினர். அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். பாமக ஆட்சிக்கு வந்தால் கல்வி, சுகாதாரம், விவசாய இடுபொருட்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 8 கட்சிகள் அவர்களது சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக இந்த மெகா கூட்டணிக்கு பெரிய உதவியாக பலம் பொருந்தியவர்களாக திகழ முடியும். அதனாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையை ஏற்று அவர்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன்.